பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த தொடருக்குள்ளாக உங்களை அழைத்து கொண்டு செல்கிறேன். விசேஷமாக இந்த தொழில் துவங்குகிறதில் தொழிலை ஆரம்பிப்பதிலே முக்கியமாக கவனிக்க வேண்டிய காரியம் ஒன்று, நீங்கள் தொழில் துவங்குவதற்கு முன்பாக அதை குறித்து சற்று என்ன அதில் லாபம் என்ன நஷ்டம் என்ன என்பதை குறித்தெல்லாம் சற்று நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணி வைத்திருக்க வேண்டும். அதனால்தான் ஒரு பேப்பரை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ப்ளஸ் மைனஸ் ஒரு காலம் போட்டுட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ் போட்டுட்டு இதில் கடினமான பகுதி என்ன, இதில் லாபம் இப்படியாக வரும், இதில் நஷ்டம் எதில் வரும், கடினமான பகுதி என்ன, இலகுவான ஒரு பகுதி என்ன என்பதை குறித்து நீங்கள் ஒரு அட்டவணை போட்டு எதில் இது அதிகமாக இருக்கிறதோ அந்த காரியங்களிலே கடினமான பகுதி அதிகமாக இருந்தால் அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. இலகுவான பகுதியில் அதிகமாக இருந்தால் அதில் நீங்கள் முதலீடு செய்யலாம். புரியுங்களா? முக்கியமாக நாம் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஒரு 50,000 ரூபீஸ் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா சம்பளம் வாங்குகிறோம் என்றால் அதற்கு 15 வருடம் 20 வருடம் படிக்கிறோம். அது படித்தால்தான் அந்த ஒரு 50,000 சம்பளம் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் நீங்கள் ஒரு தொழில் துவங்குகின்ற பொழுது அதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா ஒரு 1 லட்சம் 2 லட்சமோ உங்களுக்கு வருமானத்தை பார்க்குறீர்கள் என்றால் அதற்கு எவ்வளவாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். புரியுங்களா? அந்த அனலைஸ் பண்ணாமல் நம்ம இறங்கி விடக்கூடாது. அதிக லாபம் வருகிறது என்று தெரியாத தொழிலே நீங்கள் முதலீடு போட்டிங்கன்னா பெரிய நஷ்டத்தை நீங்கள் அடைந்து விடுவீங்க. புரியுங்களா? அதாவது ஒரு நதியினுடைய ஆழத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 2 கால்களையும் ஒரே நேரத்தில் விடக்கூடாது. புரியுங்களா? ஒரு கால் விட்டு பார்த்து தான் ஆழம் எவ்வளோ இருக்கிறது என்று பார்த்து ஆழம் குறைவாக இருந்து அடுத்த காலை வைக்கணும். புரியுங்களா? அதனால தொழிலில் உங்கள்கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் அதில் நீங்கள் முதலீடு செய்து விட்டீர்கள் என்றால் திடீரென்று அதில் நஷ்டமாகிவிட்டது என்றால் நீங்கள் எல்லாவற்றையுமே நஷ்டமாக போய்விடும். நீங்கள் அதிலிருந்து மீண்டு வருவது மிக மிக கடினமாக இருக்கும். அதனால்தான் தொழிலை குறித்து முதலிலே நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணி அதில் எதில் இறங்க போகிறீங்களோ அதில் ப்ளஸ் பாயிண்ட் எவ்வளோ இருக்கிறது, மைனஸ் பாயிண்ட் எவ்வளோ இருக்கிறது என்பதை குறித்து, ஏன்னா கடின உழைப்பா இலகுவான உழைப்பா, அதில் லாபம் என்ன நஷ்டம் என்ன என்பதை குறித்தெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணி நீங்கள் அதில் இறங்க வேண்டியது மிக மிக அவசியம். ஹல்லேலூயா! அதனால் ஒரு காரியத்தை துவங்கி விட்டு பின்பாக யோசிப்பதற்கு முன்பாக ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அதனுடைய காரியங்களை எல்லாம் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு முதலீடு செய்கிற ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு மாதத்திலும் முதல் மாதத்திலே லாபத்தை எதிர்பார்க்கக்கூடாது. சற்று 3 மாதம் 4 மாதங்களுக்கு தேவையான நீங்கள் முதலீடு வைத்து அதுக்கப்புறம் 4 மாதத்துக்கு அப்புறமாக ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு லாபம் வருகிற மாதிரி நீ வைத்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு பஸ் நீங்கள் எடுத்து நான் ஓட்ட வேண்டும் என்று நீங்கள் வைத்தீர்கள் என்றால் 2 பஸ்ஸுக்கான பணம் இருந்தால் தான் அந்த ஒரு பஸ்ஸை ஓட்டுகின்ற பொழுது டயர் பஞ்சர் ஏதாவது பிரேக் டவுன் ஆனால் அதை சரி பண்ணுவதற்கு நம்ம இடத்துல பணம் இருக்கும். புரியுங்களா? அதனால் கரெக்டாக ஒரு பஸ்ஸுக்கு தேவையான பணத்தை மட்டும் வைத்து அதை பஸ்ஸை வாங்கி ஓட்டுவது இலகுவான காரியம் அல்ல. புரியுங்களா? அதனாலே மிக மிக முக்கியம் பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய பாருங்க, முதலாவது கடுகு அளவு விதையிலிருந்தால் பெரிய விருட்சமாக மாற வேண்டும் என்று வேத வசனமே சொல்லுகிறது. வேத வசனத்தில் கடுகளவு ஒரு விதை இருந்தால் அது பெரிய விருட்சமாக மாறுகிறது என்று. அதனால் சிறிது அளவிலிருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய தொழிலிலே உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் படிப்படியாக ஆரம்பித்து அப்படியே வளர்ச்சியை நீங்கள் காண வேண்டியது அவசியம். அதனால் முதல் எடுத்த உடனே நீங்கள் அதிகமாக முதலீடு எல்லாவற்றிலும் இறங்கிவிடக்கூடாது. அதனாலே குறைந்த வருமானத்தில் என்னன்னாக்கா, குறைந்த வருமானம் வேலை சுய வேலை. புரியுங்களா? செல்ஃப் ப்ரொப்ரேட்டர் இருக்கிறேன் பார்த்தீங்களா? நீங்கள் சுய வேலைனாக்கா 8 மணி நேரம் வேலை ஒரு கம்பெனிக்காக வேலை பார்க்குறீங்க. அதே போல் சோல் ப்ரொப்ரேட்டர், அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியுடைய நீங்கள் அது மட்டும் உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் தான் முதலாளி, அதில் தொழிலாளிகள் கிடையாது. அந்த சோல் ப்ரொப்ரேட்டரில் என்ன செய்றீங்க, 8 மணி நேரம் வேலை பார்த்தா அதுக்கு அளவு பணம் சம்பாதிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் 10 மணி நேரம்னா இன்னும் உங்கள் வருமானத்தை நீங்கள் கூட்டிக் கொள்ள முடியும். அதில் என்னன்னாக்கா அது பாதுகாப்பானதாக இருக்கிறது. ஏன்னா அதில் அதிகமாக முதலீடு போடலை, யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட பார்வையில் நீங்கள் இருக்கிறீங்க, 8 மணி நேரம் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, அந்த சம்பளத்தை வாங்குறீங்க. அது மிக மிக பாதுகாப்பானதாக இருக்கிறது. குறைந்த வருமானத்தில் மிக மிக பாதுகாப்பு இருக்கிறது. ஆனால் அதிக வருமானத்தில் ரிஸ்க் அதிகமாக கொஞ்சம் இருக்கும். சில வேலைகளில் ரிஸ்க் இருக்கும்,
ஏன்னா அது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கவனமாக கையாள வேண்டும். அதாவது வியாபாரம் முதலீடுகளில் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும், புரியுங்களா? அதனால்தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளே இதில் கவனமாக நீங்கள் யோசித்து ஜெபிங்க. எல்லாவற்றுக்கும் கர்த்தரிடம் ஜெபித்து அனந்த நாணத்தோடு கூட, தேவனே எனக்கு நாணத்தை கொடுங்க, எப்படியாக எதை செய்ய வேண்டும் என்று நன்றாக ஒவ்வொரு நாளும் காலை எழுந்து ஜெபித்து ஆண்டவரிடத்தில் நாணத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்கள் பிஸ்னஸை செய்யுங்க. எல்லா முடிவுகளையும் எடுங்க. இதில் முக்கியமாக உழைப்பினால் வரக்கூடிய வருமானம், அந்த உழைப்பற்ற வருமானம், இந்த 2 வருமானங்கள் இருக்கிறது. ஒன்று பாருங்க, பார்த்தீங்கன்னாக்க எப்படியாக, அதாவது உழைப்பினால் வரக்கூடிய வருமானம் என்ன, 5 தாலந்து வைத்திருந்தவன் அதை வைத்து 10 தாலந்தாக மாற்றினான். ஆனால் உழைப்பு பாருங்க, அந்த உழைப்பற்ற வருமானம்னா 1 தாலந்து வாங்கினவன் அப்படியே புதைத்து வைத்து விட்டான். அவன் வேலையை பார்க்கல, அப்படியே வைத்து விட்டான், புரியுங்களா? அப்போ இந்த 5 தாலந்துகளை உருவாக்கினான், உழைப்பினாலே அந்த வருமானத்தை அவன் பெருக்கினான் என்று பார்க்கிறோம், புரியுங்களா? நீங்கள் ஒரு வேலையில் வேலை பார்த்தாலும் வேலை பார்க்குறீங்க, அந்த உழைப்பின் மூலம் உங்களுக்கு வருமானம் வரக்கூடியதாக இருக்கிறது. இங்கே பார்க்கிறோம், எஜமான் கேட்ட பொழுது 5 தாலந்து வைத்தவன் உழைத்து அதை 10 தாலந்தாக மாற்றினான், புரியுங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னாக்க உழைப்பற்ற வருமானம்னு சொன்னால் அது வேலை செய்யாமல் இருப்பது கிடையாது. அதில் என்னன்னாக்க பார்த்தீங்கன்னா உழைப்பற்ற வருமானம் என்பதை குறித்து உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். இந்த உழைப்பினால் வரக்கூடிய வருமானம் என்பது நீங்கள் ஒரு கம்பெனிலையோ உங்கள் சொந்த கம்பெனியிலோ வேலை செய்வதன் மூலமாக கூட வரக்கூடிய வருமானம், அதுதான் உழைப்பினால் வரக்கூடிய வருமானம். உழைப்பற்ற வருமானம் என்பது என்னன்னாக்க, நீங்கள் ஒரு முறை வேலை செய்வதன் மூலமாக, ஒரு முறை வேலை செய்து அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அந்த பணம் நீங்கள் தூங்கினாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது அது தூங்குகிற நேரத்திலும் உங்களுக்காக அது என்ன செய்யும், ஏன்னா பணத்தை அது பெருக்கிக் கொண்டே இருக்கும், பணத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு முறை செலவு செய்வதன் மூலமாக, ஒரு முறை பாடுபடுவதன் மூலமாக தொடர்ந்து வரக்கூடிய ஒரு காரியம்தான் உழைப்பற்ற ஒரு வருமானம். ஹல்லேலூயா. அப்போ உழைப்பற்ற வருமானம் பாருங்கள், பணம் எப்படி வேலை செய்கிறது என்பதை கற்றுக்கொண்டவர்கள் தான் அந்த உழைப்பற்ற வருமானத்தில் முதலீடு செய்வார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க தூங்கும்போது கூட அவங்க முதல்ல வேலை செஞ்சாங்க பாருங்க, ஒரு முறை வேலை செய்த அந்த காரியம் அவர்களுக்காக அந்த பணம் வேலை செய்து கொண்டே இருக்கும், பணம் வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதனால நீங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிக முக்கியமாக இந்த உழைப்பற்ற வருமானத்தில் லேண்டில் போடுறீங்க, வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் போடும்போது அது என்ன செய்ய, லேண்ட் வெல் இன்க்ரீஸ், அந்த சொத்து உங்களுக்கு அதிகமான வருமானத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது மிக முக்கியம். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 27 வெளியில் உன் வேலையை எத்தனைப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு என்று வேதவசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேதவசனத்தின்படியாக நீங்கள் ஜெபித்து ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரிடத்திலிருந்து தேவநாணத்தை பெற்று காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த தொடரில் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். கவனத்தோடு கேளுங்க. நன்றி.